ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா 53வது ஸ்லோகம். ஸ்லோகத்தோட ஆர்டரில் பார்க்கணும். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 66வது ஸ்லோகம் பார்க்கணும். நான் 50லேருந்து படிச்சிடலாம். ஸ்வாபனஸ்வவசோ வியாபி நைகாத்மா நைககர்மகிருத் வத்சரோ வத்சலோ வத்சே ரத்னகர்போ தனேஸ்வரः தர்மகுப்தர்மகிருத் தர்மீ சதசக்ஷரமக்ஷரம் அவிஜ்ஞாதா சகஸ்ராம்சுர் விதாதா கிருதலக்ஷணः கபஸ்தினேமி சத்வஸ்தः சிம்ஹோ பூதமஹேஸ்வரः ஆதிதேவோ மகாதேவோ தேவேஷோ தேவபிருத்குருः உத்தரோ கோபதிர்கோப்தா ஞானகம்யः புராதனः ஞானகம்யः புராதனः ஷரீரபூதபிருத்போக்தா கபீந்திரோ பூரிதக்ஷிணः. ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா 53வது ஸ்லோகம். ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் 53, சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 66வது ஸ்லோகம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஞானகம்யக அப்படின்ற 497வது நாமத்தை பற்றின விசாரம் போயிட்டு இருக்கிறோம். ஞானகம்யம் அப்படின்னும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞானம் அப்படின்னும் போதே நம்ம முதல்ல எடுத்துக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஞானகம்யம் எல்லா இடத்துலையும் ஞானம் ஞானம் ஞானம்னே பயன்படுத்தப்படுது. ஆனால் அந்த ஞானத்துக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிரவண காலத்தில் நமக்கு கிடைக்கிற ஞானம் வெறுமனே சப்த பதார்த்தங்களை பற்றின ஞானம் மட்டும்தான். சப்தார்த்த ஞானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சப்தார்த்த ஞானம் நமக்கு எப்போ பார்த்தீங்கன்னா சந்தேகம் இல்லாமல் ஆகுதோ அப்போ அது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா பூரண ஞானமாக ஆகும்போது அது சப்தார்த்தத்தில் தெளிவு வந்ததுக்கு பிறகு அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பரோட்ச ஞானம் அப்படின்னு பேர். இந்த பரோட்ச ஞானம் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய சப்தார்த்தங்கள் சித்தாந்தங்கள் இது எல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக தெரியறது இதுதான் அப்படின்னு. இதுக்கப்புறம் மனநத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனநத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காரியம் யாருக்குமே தெரியறது இல்லை. மனநம்ன்றது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரமேயகத சம்சய நிவர்த்தி. இதை எப்பவுமே மனசில் வச்சுங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே மனநம்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், கிரந்தங்களை பார்த்தீங்கன்னா படிக்கிறத மனநம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. நிறைய இடத்துல இப்போ அது மாதிரி தான் ஆகிப்போச்சு. நிதித்தியாசனத்துக்கே இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிரந்தங்களை வச்சுக்கிட்டு பண்ணுறத நிதித்தியாசனம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, ஆக்சுவலாக மனநத்தில் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டியாக நாங்கள் எப்போவுமே பிரிச்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஸ்தூலம், ஒன்று சூக்ஷ்மம். அப்போ அந்த ஸ்தூலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஸ்தூல மனநத்தில் கிரந்த அபியாசம் இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏக்க வாக்கியம் பண்ணுறதுன்னு பேர். இந்த மொத்த கிரந்தங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாக்கியத்தை தான் பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணியிருக்கு. அகம் பிரம்மாஸ்மி, இவ்வளோதான். தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி, இவ்வளோதான். மொத்த வேதாந்த சாஸ்திரங்களும், அது பகவத்கீதையா இருக்கட்டும், உபனிஷதமா இருக்கட்டும், இல்லை வேதாந்த சாஸ்திரங்கள் என்னெல்லாம் இருக்கோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எத்தனை கிரந்தங்கள் இருக்கு. இப்போ நம்ம படிக்கிறதே 3-4 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 2 வருஷம் படித்தோம் அப்படின்னா என்ன ஆயிடும், நிறைய கிரந்தங்கள் ஆயிடும். இது எல்லாம் என்னப்பா சொல்ல வருது அப்படின்னா, ஒன்றும் அகம் பிரம்மாஸ்மி சொல்ல வருது. தத்துவமசின்னு எல்லாம் உபதேசிக்குது. நீ அதுவா இருக்க, நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு நான் அறிய வேண்டியது உபதேச வாக்கியம்னு சொல்லுவோம். தத்துவமசி, நீ அதுவா இருக்கன்றது உபதேசம். சிஷ்யன் பார்த்தீங்கன்னா நான் அதுவா இருக்கேன் அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நான் அறிய வேண்டியது அனுபூதி வாக்கியம். அப்போ இந்த 2க்குள்ளாரதான் மொத்த வேதாந்தமும் இருக்கு. இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ஏக்க வாக்கியத்தான்னு பேர். மொத்த வேதாந்தத்தோட சாரம் இதுதான் சொல்ல வருது. நான் பிரம்மமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க சிரவணம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
எந்த டவுட் இருக்கூட, எந்த விஷயத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில டவுட் இருக்கலாம். ஏன்னா மாயா விஷயத்துல எப்பவுமே அஜ்ஞானம் தான். எனக்கு தெரியாது, இந்த உலகத்துல நிறைய இருக்கும். ஆனா என்ன பத்தின விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நான் பிரம்மமா தான் இருக்கேன், இது எல்லாம் பிரம்மமா தான் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா சிரவணம் கம்ப்ளீட். இந்த மனனம் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட டவுட் இல்லாம யுக்திகளை யூஸ் பண்ணி இந்த இப்ப நம்ம சம்பாதிக்கிற பதார்த்த ஞானங்களோட ஒரு லாஜிக்கை மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யுக்தி சகித பதஜன்ய ஞானம். யுக்தி சகித, யுக்தியோடு சேர்ந்து லாஜிக்கோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன லாஜிக் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் பிரம்மசூத்திரம், அதுக்குதான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சதசி மாதிரியான கிரந்தங்கள், அதுக்குதான் ரொம்ப பெஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யகமும் மாண்டுக்கியமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனநத்துக்காக தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா மாண்டுக்கிய காரிக்கா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெகத்து இல்லவே இல்லை, இருக்கிறது ஒரே தத்துவம் தான் அப்படின்னு அநேக லாஜிக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அப்ப கிரந்தங்கள் எல்லாத்தையும் நிறைய கிரந்தங்கள் படிக்கிறது என்ன பண்ணும், சிரவணத்துல முடிச்சிடும். மனநத்துல வந்து பாத்தீங்கன்னா செலக்டடா ஒரு 4-5 கிரந்தம் மட்டும் எடுத்துக்கிட்டு பேசாம உட்கார்ந்துட்டு இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி என்ன பண்றது அப்படின்னா எல்லாத்தையும் நேர்த்தி பண்ண ஆரம்பிக்கிறது. இந்த நேர்த்தி பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் ஸ்டடிஸ் முதல்ல அது ஸ்தூல மனனம். அதே வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம மனனம் என்ன அப்படின்னா கிரந்தங்களோட அபியாசம். வெளியில ஒரு நூல் இருந்தா போதும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்வேஸ்வரானந்தான்னு ஒரு சுவாமி இருந்தார், என்னோட ஆச்சாரியிட்ட 12 வருஷம் படித்தார். அவரோட ரூம்குள்ளார போனீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா எதுவுமே இருக்காதுங்க. ரூம்ல ஒண்ணுமே இருக்காது, ஏதோ நீங்க வெக்கேட் பண்ண ரூம் மாதிரி இருக்கும், எதுவுமே இருக்காது. என்ன வச்சிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா மனனம் பண்றதுக்கு ஒரே ஒரு புஸ்தகம் வச்சிருப்பாரு. ஒரு பாய் வந்து பாத்தீங்கன்னா கீழே விரிக்கிறதுக்கு ஒரு பாய் இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வஸ்திரம் கைத்த தொங்கும், ஒரு கௌபீனம் தொங்கும், ஒரு பிக்ஷ பாத்திரம் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. சுவாமி எப்படி மனனம் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மனனம் பண்றவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே ஒரு புஸ்தகம் மட்டும், அதுவும் எப்படி பண்ணுவாங்கன்னா மாசக்கணக்கில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக்கை எடுத்து வச்சுக்கிட்டு பேசாம அந்த லாஜிக்கை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கு. வெளியில கம்பேர் ஸ்டடிஸ்க்கு வேற எந்த புஸ்தகங்கள்லாம் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் மணி வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார மட்டும் கண்ணை மூடி உட்கார்ந்து அவர் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே உட்கார்ந்தே இருப்பார். அந்த ஒரு சின்ன டேபிள் ஒரு வச்சிருப்பார், அந்த ஒரு புஸ்தகம் இருக்கும், வெறும் மணி உட்கார்ந்து கண்ணை மூடியே உட்கார்ந்துருப்பார். நமக்கு ஆச்சரியமா இருக்கும், புக்கு திறந்துருக்கும், ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, கண்ணை மூடியே உட்கார்ந்துருப்பார். ஏன் புக்கை திறந்து வச்சுக்கிட்டு எதுக்கு கண்ணை மூடிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி சொல்லுவார் என்னன்னு கேட்டா மனனம் போயிட்டு இருக்கு. மனனம் என்ன அப்படின்னா ஒரு வாக்கியத்தை படிப்பாங்க, மாண்டுக்கிய உபநிஷத்துலயோ இல்லை ஏதோ ஒரு வாக்கியத்தை படிக்கிறது, லாஜிக்கை படிக்கிறது. இந்த லாஜிக்கை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார நேர்த்தி பண்ற காரியத்துல வந்து லாஜிக்கை யூஸ் பண்றது. அப்போ கிரந்தங்கள் நிறையலாம் தேவை இருக்காது, ஒரே ஒரு வாக்கியம் போதும் உங்களுக்கு. இது மாதிரியா மனனம் பண்றது. இதே கம்பேர் ஸ்டடிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா காசிக்கு போனீங்க அப்படின்னா குரூப்பா இருந்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா படிச்ச வித்வான்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சேர்ந்து சங்கர பாஷ்யத்துல இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை இப்ப நான் சொல்றேன். இப்ப ஞானகம்யன்னு இருக்கு. இப்ப ஞானகம்யன்னு இருக்கும் போது உடனே வந்து பாத்தீங்கன்னா யோகசூத்திரத்துல என்ன சொல்லியிருக்கு, முண்டக்கோபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கு, இன்னைக்கு காலையில் நான் யோகசூத்திரத்துல படிச்சு காட்டினேன், பரவித்யான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கெங்கெல்லாம் இதை பத்தின சப்தங்கள் இருக்கு அப்படின்னு வந்து என்ன பண்றது அப்படின்னா நல்லா சம்வாதம் பண்ணி, இன்னைக்கு காலையில கீதால சொன்ன மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா வாதம் செய்பவர்களிடத்தில் வாதமாக இருக்கின்றேன். அப்ப சம்வாதம் பண்ணி அர்த்த நிர்ணயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க. ஓ இதுதான் சொல்ல வருதுன்னு ஒரு 5-6 பேர் சேர்ந்திருந்து கிரந்தங்களை சங்கர பாஷ்யத்தையும் உபனிஷதைத்தையும் வச்சுக்கிட்டு கன்க்ளூஷன் போவாங்க. ஒரு 5-6 பேர் சேர்ந்து கன்க்ளூஷனுக்கு வரீங்க அப்படின்னா அர்த்த கிரகணம் பண்றதுக்கு என்னன்னா, நிச்சயம் பண்றதுக்கு என்னன்னா, கம்பேர் ஸ்டடிஸ் பண்றதுக்கு ஒரு 4-5 பேர், 2 பேர், 3 பேர் வேணும். இப்போ உங்கள்கிட்ட நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா வெறும் ஞானகம்யம், ஞானத்தினால் அறியத்தக்கதுன்னு நான் இப்போ உங்களுக்கு போகல. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிரந்தத்துல இப்படி சொல்லியிருக்கேன், அந்த கிரந்தத்துல இப்படி சொல்லியிருக்குன்னு நான் உன்னை எடுத்து வச்சு பண்றேன். அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இப்போ உங்களை பேஸ் பண்ணி மனநத்தையும் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 4 பேர் சேர்ந்து இருந்து பண்றது வாய்க்காமது அப்படின்றதுனால. இதுக்கப்புறம் சர்வேஸ்வரானந்த சுவாமி பண்ணிட்டு இருந்தது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு எந்த ஒரு ஆளும் உள்ள வரவே மாட்டாங்க, வெறும் கண்ணை மூடி உட்காந்து ஒரு புக்கோட ஒரு வாக்கியத்தை மட்டும் எடுத்துட்டு அதையே வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்ணிக்கிட்டே, சிந்தனையில வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா
ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இதி இதின்னு பண்ணா அது வந்து பாத்தீங்கன்னா மனனம் இல்லை. மனனத்தோட முக்கியமான லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனனத்தோட முக்கியமான லட்சணம் நான் சொல்லியிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரமேயகத சம்சய நிவர்த்தி. பிரமேயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமேயம்ன்றதுக்கு அர்த்தம் ஆத்மா. பிரமாணத்து மூலமா அறியக்கூடியது எதுவோ அது பிரமேயம். இந்த வேதாந்தம்ன்ற பிரமாணத்து மூலமா நம்ம எதை பத்தி அறியணும் அப்படின்னா ஆத்மாவை பத்தி அறியணும். அப்ப ஆத்மாதான் பிரமேய வஸ்து அப்படின்னு பேர். இந்த பிரமேய வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்தி 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 நேத்தின்னு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசியில எது மிச்சமா இருக்கோ அதுதான் ஆத்மா. நேத்தி பண்ணாம நீங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே வந்து ஆத்மாவை நீங்க கிரகணம் பண்றீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி மாயையோட சேர்ந்துதான் ஞானம் நம்மள்ட்ட இருக்கும். அது பரோட்சமாகத்தான் இருக்கும் ஒழிய அது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா ஏக்கம் நித்தியம் விமலம், அதுக்கு ஜென்மம் இல்லை மரணம் இல்லை, அதுக்கு தேகம் இல்லை, அந்த ஆத்மா தான் நானா இருக்கு, நான் எனக்கு வந்து தேகம் இல்லை, இந்த ஜெகத் வந்து சத்தியம் இல்லை, இந்த தேகாதிகள்லாம் வெறும் தோற்ற மாத்திரம் அப்படின்னு நமக்கு சாஸ்திரம் சொல்றது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அனுபவமா எப்ப ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேகத்தோட இதெல்லாம் மனசு புத்தி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அறிஞ்சியா இப்போ சாஸ்திரம் தனியா இருக்கும், என்ன இருக்கும் நம்ம அனுபவம் தனியா இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது என்ன ஆகாது, நமக்கு பூரண சந்தேகம் நிவர்த்தி ஆயிருக்க. அப்போ என்ன பண்றோம், பிரமேயம்னு சொல்லக்கூடிய இந்த ஆத்மாவை பத்தின இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் எப்ப தீரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம் திருஷ்டுவா நிவர்த்தது, வேற எதுவும் இல்லை. நல்லா தெளிவா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்தியதே ஹிருதய கிரந்தி வித்யந்தே சர்வ சம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரை. முண்டக்கோபனிஷத்து மந்திரம் சொல்லுது, அந்த பரமாத்மாவை தரிசனம் பண்ண அந்த ஆத்ம தரிசனம் உண்டான அந்த க்ஷணத்துல தான் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் நஷ்டமாகும். அப்ப சந்தேகம் நஷ்டமானாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அறிவு வந்து பாத்தீங்கன்னா பூரணமான அறிவு எப்போ உண்டாகும், ஆத்ம சாட்சா்காரத்தினால. இந்த ஆத்ம சாட்சா்காரம் எதுல உண்டாகும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம சாட்சா்காரம் எதுல கிடைச்சிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனனத்தோட முடிவுல தான் கிடைக்கும். மனனம்ன்றதுக்கு அர்த்தம் கிரந்தத்தை அபியாசம் பண்றது இல்ல, அது தியானம், நேத்தி நேத்தின்ற தியானம். அது இந்த நேத்தி நேத்தி பண்ணி முடிவுல தான் இந்த ஞானம் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நான்ல வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டைய அடையிறதுக்கு பேர் தான் என்ன பேரு, நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். ஸ்ரோதவ்யோ ஸ்ருதி வாக்கியேபியஸ்ச, ஸ்ருதி வாக்கியங்களிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரவணம் செய்ய வேண்டும். மகா வாக்கியங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ அதுவா இருக்கு, நீ அந்த ஆத்மாவா பிரம்மமா இருக்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி வாக்கியங்களிலிருந்து சிரவணம் செய்ய வேண்டும் ஒரு குருநாதர் மூலமா. அதுவும் கண்டிஷன் வச்சிருக்கு, குருநாதர் மூலமா தான் சிரவணம் பண்ணணும். அதுக்கப்புறம் மந்தவ்யஸ்ச உபபத்திபிகி, நல்லா மந்தனம் பண்ணணும், கடையணும் நல்லா. இப்ப நான் அதனால்தான் என்னோட கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சிரமமாகவும் இருக்கும். ஒரு வாட்டி சில சமயம் கேட்டா புரியாது, 2 வாட்டி கேட்கணும், 3 வாட்டி கேட்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நிறைய டைம் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா மனனத்துக்கு போயிடுறேன் வேகமா. நல்லா மந்தனம் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கடைஞ்செடுத்து ஒரு அடுத்த மேலோட்டமா மீனிங் எடுக்காம அதோட ஆழ்ந்த பொருள் என்ன அப்படின்னு வாஸ்தவத்தில் அது என்ன சொல்ல வருதுன்னு நல்லா மந்தனம் பண்றது. இந்த வேதாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா மந்தனம் பண்ணணும். எதை வச்சுக்கிட்டு அப்படின்னா யுக்தி பிகி, யுக்திகளோடு கூடி இந்த வேதாந்த வாக்கியங்களை என்ன பண்ணணும், இது சரியா வருதா, இது உண்மையா, இது பொய்யா அப்படின்னு நானா விதத்திலையும் விசாரம் பண்ணி எடுக்கிறது எதுவோ அதுக்கு பேரு மந்தனம், மனனம் அப்படின்னு பேரு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்துவாச்ச சததம் தியேயா, மத்துவாச்ச மனனம் செய்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சததம் தியேயா, சதா காலமும் அந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா தியானிக்க வேண்டும். முக்கியமானது, சதா காலமும் இந்த ஆத்மாவை தியானிக்க வேண்டும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்லோகம் பொதுவா இதோட இதா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சர்வதர்ஷன சங்கிரகம்னு ஒரு கிரந்தம் இருக்கு பாருங்க, இப்ப நான் கொண்டு வரேன் பாருங்க. எப்படி இந்த தியானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா டீக்காக்காரர் வந்து விஞ்ஞான பிக்ஷு அப்படின்னு ஒரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஆத்மாவை தியானம் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும், சததம் தியேயா,
சதா காலமும் ஆத்மாவை தியானிக்கணும். வேற எந்த கர்மமும் இருக்காது. புக் எடுத்து பார்க்கறது பண்றதுலாம் இருக்காது. நிதித்தியாசனத்துல புஸ்தகங்களுக்கு வேலையே இல்லை. இது இன்னும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. புஸ்தகங்களை வச்சுட்டு நான் நிதித்தியாசனம் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது நிதித்தியாசனம் இல்லை, நீங்க மனனம் பண்றீங்கன்னு அர்த்தம். புஸ்தகங்கள் இருக்குன்னாவே இன்னும் நீங்க சிந்தனையில இருக்கீங்க. மனசு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு டிபெண்டன்சி இருக்குன்னு அர்த்தம். நிதித்தியாசனத்துல பாத்தீங்கன்னா வெறும் தான் 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 தான்ல நிக்கிறது மட்டும்தான், அகம் விருத்தியில நிக்கிறது மட்டும்தான், அகம் ஸ்புரணத்துல நிக்கிறது மட்டும்தான் காரியம். இந்த நிதித்தியாசனத்துல பாத்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா, விஞ்ஞான பிக்ஷு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதஞ்சல உக்த யோக பிரகாரேன சததம் தியேய அப்படின்ற பதஞ்சலியில சொல்லப்பட்ட பாத்தீங்கன்னா என்னெல்லாம் நம்ம அந்த ஆத்ம தியானத்துக்கு என்னெல்லாம் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோமோ சமாதி அபியாசம், இந்த சமாதி அபியாசத்தை பாத்தீங்கன்னா பண்றதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஆத்ம தியானம்னு பேரு. அப்படி பண்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், ஏத்தே தர்ஷன ஹேத்தவஹ. இவைகள் மூன்று தான் பாத்தீங்க அப்படின்னா சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்ற இந்த மூன்று தான் பாத்தீங்கன்னா ஆத்ம தரிசனத்திற்கு பாத்தீங்கன்னா காரணங்களா சாதனங்களாக ஆகின்றன. இதுல என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானாதேவத்து கைவல்யம் அப்படின்னு எல்லாம் சொன்னதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், ஞானம் அப்படின்னா சப்த பதார்த்த ஞானத்தை அறிஞ்சோடனே நம்ம ஞானம்னு முடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சப்தத்தை வச்சு, சப்தம் பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் மட்டும்தான். அந்த சப்தம் எதை சொல்லுகின்றதோ அந்த சொல்லுக்கு அந்த சப்தத்தினால உணர்த்தக்கூடிய அந்த ஆத்மாவை நம்ம அறியணும். அது விட்டு போயிடுச்சு. இப்போ சப்தத்தினால பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை எப்படி அறியணும் சுவாமி அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அதுக்குதான் 13வது சாப்டர் பகவத்கீதையில இல்ல 6வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அந்த நிதித்தியாசனத்தோட பிரக்கிரியா என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானிச்ச ஆத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனம். இந்த ஆத்மாவை எப்படி அறியறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி அறியணும்? சர்வத்திர, இந்த ஆத்மாதான் எல்லாமா இருக்கு, இந்த ஆத்மாதான் பிரம்மமா இருக்கு, என்னிடத்தில் தான் இந்த எல்லா ஜீவராசிகளும் இருக்கின்றன, எல்லா ஜீவராசிகளிடத்திலும் நான் இருக்கின்றேன் அப்படின்னு நீங்க அறியறது தான் ஒரு பூரணமான பிரம்ம ஞானம். தன்னிடத்துல மட்டுமே பாத்தீங்கன்னா நான் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்ட்டு மற்ற எல்லாமே எனக்கு துவேஷமா இருக்கு அப்படின்னா, எனக்கு பேதத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்னா அந்த ஞானம் பாத்தீங்கன்னா ஞானம் இல்லை. இப்ப நம்ம சகஸ்ரநாமம் படிச்சுக்கிட்டு இருக்கிறதே என்ன தாத்பரியம் அப்படின்னா, பார்க்கிறது எல்லாத்துலயும் ஈஸ்வர தரிசனம் பண்றது. அப்ப நமக்கு அனுபவம் எப்படி உண்டாகணும்? இந்த தேகத்துல மட்டும் எப்படி எனக்கு நான் அப்படின்ற அனுபவம் இருக்கோ, ஏன் தேகத்துல அபிமானம் இருக்கு, பிடிச்சு வச்சு. இந்த தேகத்தோட அபிமானம் பாத்தீங்கன்னா எங்க இல்லையோ அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு மட்டும் இருக்கு, தூக்கத்துல தேக அபிமானம் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா நான் தேகம் ஆண் பெண் அது மாதிரிலாம் எந்த பேதங்களும் இல்லாம நான் சுகமா இருக்கேன். அதான் அப்ப ஜாகிரதத்திலையும் ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கிற ஞானம் மாதிரியே ஜாகிரதத்திலையும் பிரசன்ட்ல ஒரு ஞானம் உண்டாச்சு அப்படின்னா அதுதான் ஞானம் அப்படின்னு பேர். இந்த ஞானத்துக்கு பாத்தீங்கன்னா என்ன முக்கியமான நேற்று பாத்தீங்கன்னா முண்டக்க உபனிஷத்து பார்த்தோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பகவத்கீதையில 13வது சாப்டர் 17வது ஸ்லோகம் 13-17 போட்டுங்க பக்கத்துல. ஸ்லோகம் அப்படியே இருக்கு. ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஹி தமஸ பரமுச்யதே ஞானம் ஞேயம் ஞானகம்யம். அப்படியே இருக்கு. ஞானகம்யம் சப்தம் அப்படியே கீதால இருக்கு. ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம். இந்த இதை சொல்லும் போது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிஷாம் அப்படி தஜ்ஜோதிஹி. ஞானம்னா என்ன சாமி? ஆத்மாவை நம்ம எப்படி அறியறது? சப்த பதார்த்தம் அறியறதா அப்படின்னா இல்லை. எப்படி அறியணும் அப்படின்னா, அந்த ஆத்மா பாத்தீங்கன்னா ஜோதிஷாம் அப்படி தஜ்ஜோதிஹி, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜோதியை காட்டிலும் மேலான ஜோதி. சூரியனுக்குள்ளார, சந்திரனுக்குள்ளார, அக்னிக்குள்ளார எதெல்லாம் இருக்கோ ஜோதியா பிரகாசிக்குதோ அந்த ஜோதி தான் நான். இந்த ஆத்ம தத்துவம் பாத்தீங்கன்னா ஜோதிக்கெல்லாம் ஜோதியாக இருப்பது. தமசக பரமுச்சியத்தை, முக்கியமானது தமஸ். தமசக பரமுச்சியத்தைன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீங்க வெளியில இருந்து நேத்தி 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 பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா புத்தியை தாண்டும் போது என்ன உண்டாகுது? தமஸ்ன்றதுக்கு அர்த்தம் அவ்யாக்கிருத்தம், அவ்யக்தம் அப்படின்னு.
அக்ஷராத் பரதப்பரகா அப்படின்னு ஸ்ருதி சொல்லுது. இந்த அவ்யக்தத்தை காட்டிலும் மேலானவன் புருஷன். அவ்யக்தம் இது தமசுன்னு சொல்லக்கூடிய பிளாக் ஹோல், அதான் வந்து பாத்தீங்கன்னா தமசகா. அதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா தமசக பரமுச்சியதே. அப்ப நம்ம பிரச்சனை என்ன தெரியுங்களா உங்களுக்கு? எங்க தேடி போகணும் தெரியுங்களா உங்களுக்கு? ஆத்மாவை அனுபவம் பண்ணணும்னா இந்திரியங்களை தாண்டி மனசுக்கு போகணும், மனசை தாண்டி புத்திக்கு போகணும், புத்தியை தாண்டும் போது மகத்தை தாண்டினீங்கன்னா என்ன ஆகும்? அவ்யக்தம் வந்துடும். தூக்கத்துல போய் தூங்கிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த தூக்கத்தை தாண்டினாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரம்மமானது நீங்க அறிய முடியும். தூக்கத்துக்கு தான் பேர் வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்தம், தமஸ்ன்னு பேர். ஒன்னும் தெரியலன்னு சொல்றோம்ல, அதான் இருட்டு. அந்த இருட்டை தாண்டினீங்கன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மம் அனுபூதி ஆகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அது ஜோதி, வெறும் ஜோதிக்கெல்லாம் ஜோதியா இருக்கிறது. சொல்லிட்டு ஞானம், ஞேயம், ஞான கம்யம், 3 வஸ்துக்களை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் அங்க சொல்ற. ஞானம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா மொத்தம் 20 குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் பண்றது, பகிரங்க சாதனம், அதுக்கப்புறம் அந்தரங்க சாதனம், இதெல்லாம் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 20 குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஞானத்துக்கான ப்ரிப்பரேஷன் கிடைக்குது. பேஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. என்னென்னலாம் சுவாமி அப்படின்னும் போது ஞானம் அப்படின்னா ஞான சாதனங்கள் அப்படின்னு பேர். ஞானம்னா ஞான சாதனங்கள், 20 சாதனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா 13வது சாப்டர்ல ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 7ல இருந்து ஆரம்பிக்குது. 13:7ல இருந்து ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 20 சாதனங்கள் சொல்லுது. என்னென்ன சாதனம்? அமானித்வம், அதம்பித்வம், அகிம்சா, க்ஷாந்திரார்ஜவம். அமானித்துவம் ஒண்ணு, அதம்பித்துவம். அமானித்துவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தற்பெருமை, இல்லாமை. அதம்பித்துவம் அப்படின்றதுக்கு அர்த்தம் தன்னிடம் இருக்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யார்ட்டையும் காட்டிக்காம இருக்கிறது, தான்ட்ட இருக்கிறத அதம்பித்துவம். தம்பம் அடிக்காம இருக்கிறது. தான்ட்ட இல்லாததை வந்து பாத்தீங்கன்னா அமானித்துவம் அப்படின்னா இல்லாததை இருக்கிறதுல மானம், போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டே இருக்கிறது, நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு. அதம்பித்துவம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இல்லாததுல கூட அபிமானம் வரும், அதுவும் இல்லாம இருக்கிறது. இந்த 2. அதுக்கப்புறம் அகிம்சா, உயிர்களை கொல்லாமை. அதுக்கப்புறம் சாந்தி, சாந்தினா ரொம்ப பொறுமையா இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆர்ஜவம், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸா இருக்கிறது. ரொம்ப ஃபேஸ் பண்ணுவீங்க நீங்க. ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப படுத்தி எடுத்துரும் உலகம், நிம்மதியா இருக்க முடியாது. ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. ஆனா மோட்சம் அப்பதான் கிடைக்கும். ஆர்ஜவம்ன்றது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய உபாசனம். ஆச்சாரியர் பக்கத்துல இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஆச்சாரியரையே சதா தியானிக்கிறது. இதுக்கு பேர் ஆச்சாரிய உபாசனம்னு பேரு. அப்புறம் சௌச்சம், வெளி சுத்தம், அதே மாதிரி உள் சுத்தம், 2த்தையும் வச்சுக்கிறது சௌச்சம். அதுக்கப்புறம் ஸ்தைரியம், கிளாஸுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா தவிர்க்க முடியாத காரியத்துல மட்டும்தான் கிளாஸுக்கு வராம இருக்கணும். ஒரு காரியத்துல இறங்கணும் அப்படின்னா முடிக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, என்ன விக்னம் வந்தாலும் முடிச்சுட்டு தான் அதை விடணும். ஸ்திரத்தன்மை, ஒண்ணுத்த இறங்கணும் அப்படின்னா ஸ்திரமா நிக்கிறது, ஸ்தைரியம். ஆத்ம வினிகிரக, இந்திரியங்களையும் மனதையும் கண்ட்ரோல் பண்றது. அது அப்புறம் 8வது ஸ்லோகத்தை சொல்லுது இந்திரியார்த்தேஷு வைராகியம். இந்திரிய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்தெல்லாம் இந்திரிய விஷயங்கள், பஞ்ச இந்திரியங்களுக்கு விஷயம் இருக்கோ அதுல எல்லாம் தோஷ தரிசனம் பண்றதுனால வைராகியம் உண்டாகிறது. அது அப்புறம் அனகங்கார ஏவச்ச, அகங்காரம் இல்லாம இருக்கிறது. நான் பண்றேன்னு எல்லாத்துலயும் தன்னை பத்தி சொல்லாம அகங்காரம் இல்லாம ஈஸ்வரன் பண்றாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் ஜென்ம மிருத்தி ஜராவியாதி துக்க தோஷாடு தரிசனம். 8வது ஸ்லோகத்துல 3 குவாலிட்டி சொல்லியிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஜென்மம், இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறத தான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துலயும் தோஷம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஜென்ம தோஷம், மிருத்யுல தோஷம், அப்புறம் ஜரால தோஷம், வியாதியில தோஷம். என்ன தோஷம் சாமின்னு? எல்லாம் துக்கம், வேற தோல்வி. இது எல்லாத்திலையும் துக்கம் துக்கம் துக்கம்னு தோஷ தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது 12வது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 9வது ஸ்லோகம் சொல்லுது அசக்திர் அனபிஸ்வங்கா புத்திரதார கிரகாதிஷு நித்தியம் ச சமச்சித்தத்துவம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு. 13வது குவாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா அசக்தி. அசக்தினா பற்றுதல் இல்லாம இருக்கிறது. போட்டோம் எல்லாம் வந்து சொப்பனம் தான் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? அசக்தி, பற்றுதலின்மை. இருக்கட்டும், என்னை எவ்வளவோ கிராஸ் பண்ணி பார்த்தாச்சு, இப்ப நடக்கிறதும் கிராஸ் ஆகி போயிட்டே இருக்கும், எல்லாம் போயிட்டே இருக்கும். ஒன்றும் நிற்க போறது இல்லை. எத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டே இருக்கும். சுகமும் வந்துச்சு போச்சு, துக்கமும் வந்துச்சு போச்சு.
அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் உதாசீன பாவத்துல பற்றுதல் இல்லாம இருக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்பெஷலா ஒண்ணு சொல்லுது 14வது அனபிஸ்வங்கக அப்படின்னு. அனபிஸ்வங்கக அப்படின்னா விசேஷமாக பற்றுதல் இல்லாமல் இருத்தல். என்ன சாமி? அப்ப நான் ஊர்ல இருக்கிறது எல்லாத்தையும் பற்றுதல் இல்லாம இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புத்திர தார கிரகாதிசு, நம்மளுடைய புத்திரன், நம்மளோட மனைவி, நம்மளோட வீடு, அப்ப நமக்குன்னு மமக்காரத்தோட என்னுடையது சம்பந்தமா இருக்குல்ல, இதுக்கு எது நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உதாசீன பாவத்தோட இருக்கிறது. அதுக்கு பேர் அனபிஸ்வங்ககான்னு பேர். விசேஷமா பற்றுதல் இல்லாம இருக்கிறது. அதுக்கப்புறம் 15வது குவாலிட்டி சொல்லுது நித்தியம் ச சமச்சித்தத்துவம். எப்பவுமே சித்தத்தை வந்து என்ன பண்ணிருக்கணும், ஈக்குவலா வச்சுக்கிட்டே இருக்க, சமநிலையிலேயே வச்சுக்கணும். துள்ளி குதிக்க கூடாது, அதே நேரத்துல துவண்டு போக கூடாது, ஒரே மனநிலையை மெயின்டைன் பண்றது. இந்த சித்தத்தோட தரங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி போகணும். எப்போ? இஷ்ட அனிஷ்ட உபபத்திசு, எனக்கு பிடிச்சமானது கிடைக்கும் போதும் பிடிக்காதது அடையும் போதும் எந்த சூழ்நிலையிலையும் ஒரே சித்தத்தை வச்சிருக்கிறது. இது 15வது குவாலிட்டி. 11வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 குவாலிட்டி சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா 10வது ஸ்லோகத்துல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா 4 குவாலிட்டி சொல்லுது. என்னது? மயி சானன்ய யோகேன பக்திரவ்யபிசாரிணி விவிக்த தேச சேவித்வம் அரதிர் ஜன சம்சதி. முக்கியமான சொல்லுது என்னன்னா மயிச்ச அனன்ய யோகேன பக்தி அவ்யபிசாரிணி. இறைவன் இடத்துல உங்க இஷ்ட தேவதா ஏதாவது இருக்கு அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, மாத்திக்காதீங்க. ஒரே தேவதை நடல அசையாத பக்தியா இருக்கும். என்னிடத்தில் வந்து பாத்தீங்கன்னா மாறாத பக்தி, வெபிச்சாரம்னா மாறுபடாத பக்தி, அனன்ய பக்தியை வச்சுக்கிறது. அனன்ய பக்தினா என்ன அர்த்தம்? 2 சொல்லியிருக்கேன் அனன்ய பக்திக்கு. சதா காலமும் அவனையே சிந்திக்கிறது அனன்ய பக்தி. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்நியமா நான் இல்லைன்னு சிந்திச்சாலும் அதுக்கு பேரும் அனன்ய பக்தி. இந்த பக்தி மாறுபடாம இருக்கணும். இது 16வது குவாலிட்டி. அதுக்கப்புறம் 17வது குவாலிட்டி சொல்லுது விவிக்த தேச சேவித்துவம். அப்படின்னா ஜனக்கூட்டத்துல இருக்கிறது இல்லை, ஒரே எப்ப பார்த்தாலும் ஜனக்கூட்டத்திலேயே இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா முச்சந்தில நிக்கிறோம்னு அர்த்தம். மனசு அடங்காது, அவங்களோட இம்பாக்ட் தான் நம்ம மேல வரும். ஏகாந்தத்துல இருக்கிறது விவிக்த தேச சேவித்துவம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏகாந்தத்துல இருந்துகிட்டு என்ன பண்றது? முக்கியமான சொல்லுது அரதிர் ஜன சம்சதி. கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அரதிர் அப்படின்னா மகிழாமை அப்படின்னு அர்த்தம். ஜனக்கூட்டத்தில் மகிழாமை. கூட்டத்தை பார்த்தாவே நமக்கு ஓடி போயிடும். கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைஞ்சோம் அப்படின்னா ஞான யோகத்துக்கு அன்பிட்டுன்னு அர்த்தம். தனியா இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான டைம் வந்து பாத்தீங்கன்னா தனியா இருக்கிறத ஸ்பெண்ட் பண்றது, ஏகாந்தமா இருக்கிறதுக்கு பண்றது. அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அரதிர் ஜனசம்சதி அப்படின்னு 18வது குவாலிட்டி சொல்லுது. அதுக்கப்புறம் 11வது ஸ்லோகம் சொல்லுது. 11வது ஸ்லோகம் 7ல இருந்து 11 வரைக்கும் அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் தத்துவ ஞானார்த்த தரிசனம் ஏதத்து ஞானமிதி புரோக்தம் அஜ்ஞானம் யததோன்யதா. ரொம்ப அருமையா சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். எப்பவும் வந்து பாத்தீங்கன்னா அத்தியாத்ம ஞானத்திலேயே தொடர்ந்து நிக்கிறது. இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா விபூதி யோகத்துல சொல்லியிருக்கார். நான் வந்து பாத்தீங்கன்னா அத்தியாத்ம வித்யானாம் சொல்லியிருக்காரு கீதால. நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வித்யைகளிலும் அத்தியாத்ம வித்யாவாக இருக்கின்றேன். ஆத்மனி அதிகிருத்திய இது அத்தியாத்மம். ஆத்மனி அதிகிருத்தியன என்ன அர்த்தம் சுவாமி? அத்தியாத்ம வித்யான என்ன சுவாமி அப்படின்னா தன்னை பத்தி, ஆத்மாவை பத்தி, இந்த தேகத்துல இருக்கிற ஆத்மாவை பத்தியே எது பேசிக்கிட்டு இருக்கோ இந்த ஆத்ம வித்யாக்கு பேரு அத்தியாத்ம வித்யா அப்படின்னு பேர். ஆத்மாவை ஆதாரமா வச்சிருக்கிற வித்யா. இந்த வித்யாலேயே வந்து பாத்தீங்கன்னா அத்தியாத்ம ஞானம்னு பேரு. இந்த ஞானத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிக்கிறது. இப்ப நம்ம 3 கிளாஸ் வரீங்கல்ல, எல்லாமே ஒரு 50-55 பேருக்கு 3 கிளாஸ் வரீங்க, 50 பேருக்கு மேல. அப்ப 3 கிளாஸ் வருவீங்க அப்படின்னா என்ன ஆகும்? எனக்கு நல்லா தெரியும். என்னன்னா கேப்பே இருக்காது. ஒரு 3-4 வருஷம் இதை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளோட சேர்ந்து என்ன ஆகும்? நம்மளால நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்த சிந்தனை இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. அப்ப நித்தியம் வேதாந்த சிந்தனையிலேயே இருக்கிறதுக்கு பேர் அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம்னு பேர். அதுக்கப்புறம் 20வது குவாலிட்டி சொல்லுது தத்துவ ஞானார்த்த தரிசனம். தத்துவ ஞானார்த்தம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்ப ஞான கம்யம் இருக்குல்ல, இந்த ஞான கம்யத்துக்கு ஏன் இவ்வளவு விசாரம் பண்றேன்னு தெரியுங்களா உங்களுக்கு? எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த தத்துவத்தோட ஞானம் இருக்கு, தத்துவ ஞானம், இதோட பிரயோஜனம் என்னது? மோட்சம். தத்துவ ஞானார்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மோட்சம்.
ஐயோ எப்படா இந்த மோட்சத்தை அடைகிறது, எப்படி மோட்சத்தை அடைகிறது, எப்படி மோட்சத்தை அடைகிறது, எப்படி ஆத்ம தரிசனம் உண்டாகிறது அப்படின்னு உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய அரிஜோட சுத்துறது. உள்ளுக்குள்ளார அப்படியே என்னடா பண்றது, எப்படா இந்த ஆத்மாவை அடையிறது, என்ன பண்ணணும், இது சப்தம் தெரிஞ்சாச்சு, சப்தம் தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது உள்ளுக்குள்ளார ஒரு ஆவல் பாத்தீங்கன்னா ஆத்ம சாட்சா்காரம் அடையணும்ன்ற ஒரு ஆத்ம தரிசனம் உண்டாகணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளார ஒரு அரிச்சு இருக்கிறது. இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா தத்துவ ஞானார்த்த தரிசனம் அப்படின்னு பேரு. இந்த 20க்கும் பாத்தீங்கன்னா என்ன பேர் அப்படின்னா ஏதத்து ஞானம் இது புரோக்தம். இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஞானத்தோட சாதனங்கள். ஒருத்தருக்கு ஞானம் உண்டாகணும்னா 20 குவாலிட்டிஸ் இருக்கணும். இந்த ஞானத்துக்கு சாதனமா இருக்கிறதுனாலயே இதுக்கு எல்லாத்துக்கும் ஞானம்னே பேர் வச்சிருக்கு. மொத்தம் 20 குவாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஞானங்கள் சொல்லப்படும். புரோக்தம் அஜ்ஞானம் யதோ அதோ அந்யதா, அதோ அந்யதா, இதுக்கு அந்நியமா இருக்கிறது எதுவோ இதெல்லாம் ஆப்போசிட்டா போட்டீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் பேர் அஜ்ஞானம் அப்படின்னு பேர். அப்ப இந்த 20 குவாலிட்டிஸும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஞானம்னு பேரு. அதே நேரத்துல ஞேயம் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞேயத்துக்காக பாத்தீங்கன்னா 12வது ஸ்லோகத்துல இருந்து தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது. இந்த பகவத்கீதையில இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 ஸ்லோகத்துக்கு 12ல இருந்து எத்தனை வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது 15, 13, 14, 15 வரிசையா பாத்தீங்கன்னா ஆத்மாவை பத்தியே சொல்லுது. 17வது ஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகம் வரைக்கும் ஆத்மாவை பத்தி பாத்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுது. அந்த ஆத்மாவை சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அந்த 17வது ஸ்லோகம் சொல்லுது ஞானம் ஞேயம். அதுக்கப்புறம் எது ஞேயம் அப்படின்னா ஆத்மாதான் அறிய வேண்டிய யோக்கியமான பதார்த்தம். ஞானத்தினால் இந்த சாஸ்திரத்து மூலமா அறிய யோக்கியமானது ஞேயம் அப்படின்னு பேர். ஞானத்தினால் அறிய யோக்கியமானது ஞேயம். அந்த பிரம்மத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆத்மாவை அறிஞ்சிங்க அப்படின்னா அறிஞ்ச நிலையில அதுக்கு என்ன பேர் வந்துருதுன்னா ஞானகம்யம். ஞானத்தினால் அறிந்த நிலையில் அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஞேயம் ஞானகம்யமா மாறி விடுகின்றது. முக்கியமானது ஞானம்தான் என்னாவது ஞேய வஸ்துவை நமக்கு பிரகாசப்படுத்துது. அந்த ஞேய வஸ்து தான் அனுபூதி நிலையில பாத்தீங்கன்னா ஞான கம்யமா மாறி விடுகின்றது. ஆச்சாரியர் பாஷ்யத்தை ரொம்ப தெளிவாகவே பாத்தீங்கன்னா எழுதுறார். என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஞான கம்யம்னா என்ன சுவாமி அப்படின்னா ஞேயம் ஏவ, எது ஞேய பதார்த்தமா பிரம்மமா ஆத்மாவா நம்ம சொல்றோமோ அந்த ஞானம் அந்த ஞேய பதார்த்தமே பாத்தீங்கன்னா ஞாதம் சத்து, அறியப்பட்ட நிலையில பாத்தீங்கன்னா ஞான பலமாக மாறுது. ஞானத்தோட பலன், அந்த ஞானத்தோட பலன் தான் பாத்தீங்கன்னா ஞானகம்யம் உச்சியதே. அப்ப ஞானகம்யம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞேய வஸ்துவா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆத்மா பிரம்மம் அது சர்வமா இருக்கு, எல்லாமா இருக்கு, இந்த தேகாதிகள் அதுக்கு இல்ல, சம்சாரம் இல்லை அதுக்கு, நித்திய சுத்த புத்த முக்த சுபாவமா இருக்கு, தேகம் இல்லை அதுக்கு, பிறப்பிறப்பு இல்லை, அஜம் அது, மரணம் இல்லாதது, விமலம் ஏக்கம், அப்படிலாம் நம்ம பாத்தீங்கன்னா எதெல்லாம் சாஸ்திரத்து மூலமா படிக்கிறோமோ அப்பெல்லாம் அதுக்கு பேர் ஞேயம். ஞேய வஸ்து அறிய வேண்டிய யோக்கியமான வஸ்து. அதுவே ஒருத்தருக்கு அனுபூதி ஆகும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா ஞாதம் சத்து, அது அறியப்பட்ட நிலையில அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஞான பலம் ஆயிடுது. அது அறியப்பட்ட நிலையில பாத்தீங்கன்னா ஞான கம்யம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு ஆச்சாரியர் பாஷ்யத்துல கீதால சொல்லியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்தார்த்தம், அதுக்கப்புறம் யுக்தியோடு சேர்ந்த சப்தார்த்தம், அதுக்கப்புறம் சுவானுபவம். இந்த சுவானுபவத்துக்கு போனால் மட்டும்தான் அது பாத்தீங்கன்னா அறியப்பட்டதாக ஆகும். இதைதான் இங்க நம்ம என்ன பண்றோம் ஞானகம்யம் அப்படின்ற வஸ்துல நம்ம நாமத்துல சொல்றோம். அப்ப ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா ஞானகம்யம், ஞானத்தினால் ஒன்றினால் மட்டுமே அறியத்தக்கவர். பாஷிக்காரர் என்ன சொல்லியிருக்கார் ந கருமனா, கர்மம் என்ன சாதனம் பகிரங்கம். இன்னைக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன், இன்னைக்கு காலையில யோக சூத்திரத்துல கிளாஸ் போயிட்டே இருக்கு. பகிரங்கம் பகிரங்கம்னா ரொம்ப கீழே இறங்கிட்டே போகும். நீங்க மேல ஏற ஏற கீழே இருக்க ஸ்டெப்ஸை விட்டுக்கிட்டே போகணும். நான் இல்ல கீழே இருக்கிற ஸ்டெப்ஸை விடமாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்ன ஆகாது, மேல இருக்கிறது சம்பவிக்காது. தாரண தியானத்தை சமாதியை நீங்க தியாகம் பண்ணிட்டு தான் சவிதர்க்கம் போறீங்க. சவிதர்க்கத்துல இருந்து நிர்விதர்க்கம், நிர்விதர்க்கம் சவிச்சாரம், நிர்விச்சாரம் சானந்தம் சாஸ்மிதா, அதுக்கப்புறம் பரம்பிரசங்கியானம். இப்ப கீழே இருக்கிறத விட்டு 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 போனாதானே மேல இருக்கிறத நீங்க போக முடியும்.
ஸ்டெப்ஸ்ல தானே பண்றோம், நம்ம ஸ்டேர் கேஸ்ல ஏறுறோம். மேல ஏற ஏற கீழே இருக்கிறத தியாகம் பண்ணிக்கிட்டே போறோம். பகிரங்க சாதனங்களை தியாகம் பண்ணிக்கிட்டு அந்தரங்கம் அந்தரங்கம் அந்தரங்கம்னு மேல போயிட்டே இருக்கணும். அப்ப அந்தரங்கத்துல ரொம்ப கடைசி அந்தரங்க சாதனம் எது அப்படின்னு இன்னைக்கு காலையில உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரவணம். சிரவணத்தை வச்சுட்டு பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மயோகமும் உபாசனைகளும் என்ன ஆயிடும், பகிரங்கமா போயிடும். சிரவணம் அந்தரங்கமாயிடும். மனனத்துக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பகிரங்கமா போயிடும், மனனம் அந்தரங்கமாயிடும். மனனத்தை விட்டு நிதித்தியாசனம் போறீங்க அப்படின்னா சிரவணம் மனனம் பகிரங்கமா போயிடும், நிதித்தியாசனம் அந்தரங்கமாயிடும். நிதித்தியாசனத்திலேயே எப்ப அகண்டாகார விருத்தி ஒண்ணு உண்டாகுதோ அந்த அகண்டாகார விருத்தி என்ன பண்ணும் அப்படின்னா அந்தரங்கமாயிடும், மற்றதெல்லாம் பகிரங்கமாயிடும். அந்த அகண்டாகார விருத்தியும் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ண நிலையில வந்து பாத்தீங்கன்னா சுரூப அவஸ்தை உண்டாகுது. அப்ப இருக்கிறதுலயே ஞானத்துல ரொம்ப க்ளோசஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகண்டாகார விருத்தி தான் இது. அப்ப அகண்டாகார விருத்தி தான் வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியது, ஞான கம்யம் அப்படின்னு பேரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெப்ஸ், முதல் ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப்லயும் நின்று உபாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல கொஞ்சம் வந்துடும். அப்ப கர்மத்தை விட்டுட்டு தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிரவண மனன நிதித்தியாசனம்னு மேல 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 மூவ் ஆகணும். முடிய கர்மத்தை பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் வந்துகிட்டே தான் இருக்கும், சித்த சஞ்சலம் தான் இருக்கும், துவைத்தத்துல தான் இருக்கணும். அதனால ந கருமனா, கர்மத்தினால முடியாது. ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு மதம் இருக்கு, நிறைய பேர் வைஷ்ணவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தை தியாகம் பண்றது வைஷ்ணவர்களுக்கு முடியாது, ஸ்மார்த்தர்கள் விட்டுருவாங்க. ஆனா வந்து வைஷ்ணவர்களுக்கு கர்மம் தான் பிரதானம். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, பாடத்தையும் படிச்சுப்போம், கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோமத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஹோமம் கர்மங்கள் எல்லாம் என்னெல்லாம் கர்மம் இருக்கோ அதை விடாம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேரு, ஞான கர்ம சமுச்சயம்னு பேரு. நீங்க எவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா ஞான கர்மத்தை சேர்த்து வச்சு பண்ணாலும் உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா உள்ள டிராவல் பண்ண முடியாது சார். வெளியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், சப்தார்த்த ஞானத்தை அறியறதுக்கு கர்மம் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார நீங்க டிராவல் பண்ணணும்னா வெளியில பண்ணக்கூடிய கர்மம் உங்களுக்கு என்னாகும், பெரிய தடையா வந்து நிற்கும். அதனால நிதித்தியாசனத்துக்கு நீங்க போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மமும் ஞானத்தையும் சேர்ந்து பண்ண முடியாது. அதனால்தான் சர்வசங்கல்ப பரித்தியாகி யோகாரூட ததோச்சியதே அப்படின்னு சொல்லுது கீதால. எல்லா சங்கல்பங்களையும் விட்டவன் பேசாம வந்து பாத்தீங்கன்னா மனச்சலனம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அகமகமகம்ல நின்று அந்த ஞானத்தை அடைய முடியும். அதனால ஞான கர்மாபியாம்பா ந கம்யதே. ஞான ஞானத்தோடு கர்மத்தை சேர்த்து ஒருத்தன் பண்ணினாலும் இந்த ஆத்மாவை அறிய முடியாது. அப்ப கர்மத்தை பண்ணி அறிய முடியாது, கர்மத்தோடு சேர்ந்து ஞானத்தை சேர்த்தும் அறிய முடியாது. அப்ப என்ன முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிந்து, அப்ப எப்படி அறிய முடியும், ஞானேன கம்யத இது ஞான கம்ய. வெறும் ஞானத்தினால் மட்டும்தான் அறியப்பட முடியும் இந்த ஆத்மா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது புரியும். இதுக்கப்புறம் 498வது நாமம் வந்துருக்கு, புராதனக அப்படின்னு அடுத்த நாமம் புராதனக. ஆச்சாரியர் சொல்றார் புராதனக அப்படின்னா ரொம்ப பழசானவர். ஏன், அவர் தான் ஆதி தேவர். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஆதி தேவக, ஆதிதான காரணம். அப்ப மூல காரணமா இருக்கிறதுனால இந்த மொத்த ஜெகத்துல இது பழசு இது பழசு இது பழசு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பழசா இருக்கு, இது பழசா இருக்கு, இது பழசா இருக்கு. ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மரம் இன்னைக்கு காலையில ஒரு யூடியூப்ல பார்த்தேன். 400 வருஷத்து மரம், பலாமரம். ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலாமரம் வச்சிருக்காங்க, ஆயிரங்காட்சி மரம்னு பேரு. பண்ருட்டி பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்கு, அவ்வளோ பெரிய பலாமரம். ஒரு 6 பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சாதான் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோ விட்டு அந்த மரம். 400 வருஷம், அப்ப ரொம்ப பழசு இல்லை? அப்படி ஒவ்வொன்றா பழசு பழசு பழசுன்னு கொண்டுட்டு போனீங்கன்னா நீங்க பழசு புதுசுன்னு சொல்றது எல்லாமே எதுக்குள்ளார இருக்கு, இந்த ஜெகத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப ஜெகத்துக்கு முன்னாடி யார் இருக்காருங்களோ, இந்த ஜெகத்தை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்களோ அவர் தானே இருக்கிறதுலயே ரொம்ப பழசானவர். அப்ப இந்த ஜெகத்தோட கிரியேஷனுக்கு யார் ஆதி காரணமா இருந்தாரோ அந்த பகவான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பழசா இருக்கிறவர், புராதானமானவர். அதுதான் புராதனக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பழமையானவர்னு சொல்றார். பாஷிகார் சொல்றார், காலேன அபரிச்சின்னத்வாத். என்ன சொல்றாரு, பகவான் வந்து பாத்தீங்கன்னா காலத்தினால வந்து பாத்தீங்கன்னா லிமிட் பண்ண முடியாதவர். காலத்தினால வந்து பாத்தீங்கன்னா அவரை வரையறை செய்ய முடியாது.
இப்ப நான் சொல்லிட்ட ஒரு பலாமரம் வந்து பாத்தீங்கன்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பலாமரம் அப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப யாரோ ஒருத்தர் விதை போட்டிருக்கணும், செடியை வளர்த்துருக்கணும், அது மரமாயிருக்கு. அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கா? ஆமா, ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. அப்போ ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் அது எண்டுக்கு வந்துருமா? ஆமா, எண்டுக்கு வந்துடும். இந்த மொத்த கிரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா படைச்சார். அந்த பிரம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதி இருக்கா? ஆமா, ஆதி இருக்கு. இந்த ஜெகத்துக்கு ஆதி இருக்கு. அப்போ ஒரு நாள் எண்டுக்கு வந்துடும். அப்ப எதெல்லாம் தோற்றமுடையதா இருக்கோ அதெல்லாம் டைம் லிமிட்டுக்குள்ளார வந்துடும். என்ன டைம் லிமிட்டுக்குள்ளார வந்துடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா டைம் லிமிட்டுக்குள்ளார வராதவர் யாரு அப்படின்னா, யாரு பிறக்கவே இல்லையோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இறக்கவும் முடியாது. அப்ப யாரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா அஜக அப்படின்னு பேர். பிறப்பில்லாதவர், ஆதி இல்லாதவர். அப்ப ஆதி இல்லை அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தமும் இல்லை. அப்ப ஆதி அந்தம் இல்லாததுனால டைம் லிமிட்டுக்குள்ளார, டைம் ஃப்ரேமுக்குள்ளார அவர் வந்து பாத்தீங்கன்னா வருவதில்லை. அதனால வந்து ஆச்சாரியர் சொல்றாரு, காலேன அபரிச்சின்னத்துவா. பரிச்சின்னம் அப்படின்னா லிமிட் பண்றது, வரையறை செய்யப்படுதல், பரிச்சின்னம். அபரிச்சின்னத்துவாத் அப்படின்னா வரையறை செய்ய முடியாத காரணத்தால். ஏன்? ஆதி தெரியாது, ஆதி இல்லாததுனால அந்தமும் இல்லை. அதனால சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஆத்ம தத்துவத்துக்கு லிமிட் பண்ண முடியாத காரணத்தினால புராபி பவதி இதி புராதனக. இந்த ஜெகத்துக்கெல்லாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவர் இருந்ததுனால, கிரியேஷனுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் இருக்கிற காரணத்தினால அவருக்கு பேர் புராதனக அப்படின்னு பேர் வந்துருச்சு. 499வது நாமம் ஷரீர பூத பிருத்து. ஷரீர பூத பிருத்துனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, ஷரீரம்னா இந்த சரீரம். இதை ஆரம்பிக்கிறதுக்கு, இதை வந்து பண்றதுக்கு எதெல்லாம் தேவைப்பட்டுச்சு? பஞ்சபூத்தங்கள். இந்த சரீரம் பஞ்சபூத்தங்கள் தானே. பஞ்சபூத்தங்களால் ஆன இந்த சரீரம் இருக்கு. இந்த பஞ்சபூத்தங்கள் தான் சரீரத்துக்கு காரணம். இந்த பஞ்சபூத்தங்களை வச்சுக்கிட்டு தான் இந்த சரீரம் நிக்குது. அப்ப சரீரத்தை தாரணம் பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷரீர பூத பிருத். சரீரத்துக்கு, சரீரத்தை தாங்கக்கூடிய சரீரத்தை செய்த பூத்தங்கள், அந்த பஞ்சபூத்தங்களையும் எவர் தாங்குகின்றாரோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சரீர பூத்த பிருத் அப்படின்னு பேர். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா டிப்பணியில வந்து என்னோட விஷ்ணு சஹஸ்ரநாமம் புக்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீர பூத்த பிருத் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பிராணனையே வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்கு. பஞ்சபூத்தங்களோட உற்பத்தி எங்கிருந்து நடந்துச்சு அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர்கிட்ட இருந்து நடந்துச்சு. அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா தாத்தா விதாத்தா அப்படின்னு 2 பேர்ல வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா தாத்தா, ஹிரண்ய கர்ப்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூத்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறதுக்கு ஆதாரமா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் இந்த பஞ்சபூத்தங்களுக்கும் கருமங்களை பிரிச்சு கொடுத்தார். அதனால வந்து பாத்தீங்கன்னா சரீர பூத்த பிருத் அப்படின்றது ஹிரண்ய கர்ப்பரை குறிக்கிறது, பிராணாத்மாவை சூத்திராத்மாவை குறிக்கிறதுன்னு இருக்கு, டிப்பணி இருக்கு. இங்க ஆச்சாரியர் வந்துடுறார் பாஷ்யத்துல வந்து, ஷரீர ஆரம்பக பூத்தானாம். ஷரீரம் வந்து பாத்தீங்கன்னா எதை வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம்? மெட்டீரியல் காசு. இந்த சரீரத்துக்கான மெட்டீரியல் காசு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூத்தங்கள். அந்த பஞ்சபூத்தங்களையும் பரநாத். பரணாத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தாங்கிறதுனால. பரணம் வந்து பாத்தீங்கன்னா டுபிரிஞ்சி தாரண போஷண யோகம், 2 அர்த்தம் இருக்கு. தாங்கிறதுன்னு ஒரு அர்த்தம், கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா போஷிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த பஞ்சபூத்தங்களா இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை வந்து பண்ண அந்த பஞ்சபூத்தங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா தாங்கிறது யாரு சுவாமி அப்படின்னா பிராணரூபதரக. ஆச்சாரியர் போட்டா இருப்பாங்க, பிராணரூபதரக. பிராணரூபத்தை தாரணம் செய்திருக்கிறவர். பிராணரூபத்துல யார் இருக்கா? இரண்ய கர்ப்பர். அவரோட சரீரம் என்னது? பிராண சரீரக. பகவான் வந்து பிராணன்ற சரீரத்தை எடுத்துக்கிட்டு சூத்திராத்மாவா இருக்கார். அந்த பிராணன் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இது என்ன ஆகுது தெரியுங்களா? பார்த்தா நல்லா இருக்குல்ல, இந்த ஸ்கின்னு நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு, ஸ்கின் சூப்பரா இருக்குல்ல. செத்து போயிட்டா என்ன ஆயிடும்? பிராணன் போச்சுன்னா இமீடியட்டா இது வந்து பாத்தீங்கன்னா கருப்பாயிடும். அவ்வளவுதான். சின்னங்க மோசமானது. நான் ஒரு ஆள் பார்த்தேங்க, ஒரு ஸ்திரீ. சின்ன வயசுல பார்த்து அப்படியே மனசுல அப்படியே இருக்கு. எங்க அக்காவோட, என்னோட பூர்வாசிரமத்தை என்னோட அக்காவோட கூட படிச்சவங்க. ரொம்ப சௌந்தரியம், ரொம்ப சௌந்தரியம்னா அப்படி சௌந்தரியம். நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இது என்னது ஸ்கின் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நாங்களாம் வந்து கிண்டல் அடிப்போம், இது என்னது சுண்டி விட்டா ரத்தம் வர மாதிரியான ஸ்கின். என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா சூசைட் பண்ணிட்டார். சூசைட் பண்ணதுக்கு பிறகு நான் போய் பக்கத்துல இருந்து நான் பாக்குறேன், எல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்துல இருந்து பாக்குறேன்,
அந்த ரெட் கலர் ரோஸ் கலர்ல அந்த ஸ்கின்னு நைட்டு பண்ணாங்க, காலையில பாத்தீங்கன்னா பிளாக் ஆகி போச்சு. எனக்கு அந்த முகத்தை பார்க்கும் போதே எனக்கு இன்னும் பயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஐயோ இது என்னது இப்படி ஆகி போச்சு முகம். அந்த தேகம்லாம் வந்து பாத்தீங்க அப்படியே கருப்பு ஆகி ஒரு மாதிரி ஆகி சூசைட் பண்ணணும். அப்ப என்ன தெரியுங்களா, பிராணன் இருக்கிற வரைக்கும் தான் சாமி இதுக்கு. 4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சு, பாடி டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிருது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்களையும் வந்து பாத்தீங்கன்னா யாரு தாங்குறான்னு கேட்டீங்கன்னா, யார் தாங்குறா? பிராணன் தாங்கிட்டு. அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா பிராண ரூபதரக, பிராண ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் இந்த சரீரத்தை என்ன பண்ணிட்டு இருக்கார்? தாங்கிக்கிட்டு இருக்காரு. பஞ்சபூதங்களை தாங்கிக்கிட்டு இருக்கார். ஒரு கத்திரிக்காயில இருக்கிற பிராணன் போயிடுச்சு அப்படின்னா டீகம்போஸ் ஆகிரும், ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அது முக்கியமா முட்டைகோசு, கேபேஜும் நான் வாங்கவே மாட்டேன். கேபேஜ் வாங்கினா பிரச்சனை, அப்புறம் காலிஃப்ளவர் வாங்கினா பிரச்சனை. ஏன்னா ஒரு நாள் ரூமுக்குள்ளார வச்சோம் அப்படின்னா ரூம் ஃபுல்லா ஒரே பேட் ஸ்மெல் ஆயிடுது. ஃப்ரெஷ்ஷா வாங்கி வந்து சமைச்சு முடிச்சிடணும். விட்டோம் அப்படின்னா டீகம்போஸ் ஆச்சுன்னா போச்சு. காலிஃப்ளவராவது பரவாயில்லைங்க, நம்ம பாடி காலிஃப்ளவராவது ஒரு நாளாவது தாங்குது. நம்ம பாடி வந்து பாத்தீங்கன்னா 4 மணி நேரம். அப்ப எவ்வளவு மோசம் இல்லை? ஒரு முட்டைக்கோசு கேபேஜ் மாதிரி கூட நம்ம சரீரம் வந்து பாத்தீங்கன்னா இல்லை. அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா வாசனை இல்லாம டீகம்போஸ் இல்லாம தாங்கிறது யாரு அப்படின்னா பகவான் தான் தாங்குறார். பஞ்சபூதங்களை என்ன பண்றார்? அப்ப நான் பரணாத்து பிராண ரூபதரக, பிராண வடிவத்தில் இருந்துகிட்டு இதை எல்லாத்தையும் தாங்குறார். அதனால ஷரீர பூத பிருத்துன்னு பேர். ஷரீரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் பிராண ரூபத்திலிருந்து தாங்குகின்றவர் அந்த பகவான். உபாசனைக்கு வேற இதோட ஏதாவது வேணுமா சுவாமி? பிராணநாதன் பிராணநாதன் நம்ம சொல்றோமே, கணவனுக்கு பேர் தானே பிராணநாதன் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்க. நமக்கு எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியது என்ன? என்னுடைய தலைவன் யாரு அப்படின்னா என்னோட ஈஸ்வரன் பிராணநாதன். சுவாசம், இந்த சுவாசம் போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அப்ப வந்து ஈஸ்வரன் என்னவா இருக்காரு அப்படின்னா சரீர பூத பிருத், பிராண ரூபத்துல அவர் தான் இருக்கார். அதுக்கப்புறம் 500வது நாமம் பண்டாச்சு, போக்தா. 500வது நாமம் வந்து பாத்தீங்கன்னா போக்தா. போக்தானா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் பொறுமையா நல்லா தெரியுமே. போக்தான்றதுக்கு அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் போகம் பண்றவர். சுவாமி பிரம்மத்துக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அகர்த்தா போக்தான்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, இந்த பிரம்மத்துக்கு லட்சணமே ஆத்மாக்கு லட்சணம் சொல்லும் போதே என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்குண நிராகாரம். அது வந்து கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, சம்சாரி இல்லை அப்படின்னு. சம்சாரியா இருந்தோம் அப்படின்னா தான் என்ன ஆயிடும்? கர்த்தா போக்தான்ற தன்மையெல்லாம் வரும். ஆனா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா போக்தான்னு எப்படி சுவாமி பேர் வந்திருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, போக்தானா அனுபவம் செய்பவர். எப்படி அனுபவம் பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்றாரு, பாலகத்துவாத் போக்தா. போக்தான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா காக்கிறதுனால. பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா பிராண ரூபத்திலிருந்து காக்கின்றார். அதனால போக்தான்னு சொல்றோம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா அவர் எதை போகம் பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள மாதிரி விஷயத்த போகம் பண்ணல சுவாமி. பார்க்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா அனந்த சயனம் பண்ணிக்கிட்டு பகவான் இருக்கார். சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடி வந்து பாத்தீங்கன்னா தியான கோலத்துல இருக்கார். அப்ப அவங்க எதை போகம் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரமானந்த சந்தோக சம்போகாத்வா போக்தா. போக்தான்றதுக்கு அர்த்தம் 2 அர்த்தம் பண்றார். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பாலகத்வாத், இந்த சரீரத்தை எல்லாத்தையும் பாலனம் பண்றது, காக்கிறதுனால. யாரு காக்கிறா? இப்பதானே பார்த்தோம், பிராணன். இந்த சரீரத்தை யாரு காக்கிறா? பிராணன். இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்கள் எல்லாம் பிராணன் தான் ஃபியல். கண்ணு பாக்குது அப்படின்னா கண்ணுல இருக்க பிராணன் பாக்குது. இந்த மேல இருக்கிற 7 ஹோல்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 காது, 2 கண்ணு, 2 மூக்கு, 1 வாய், இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமான வாயு வந்து வயிற்றுல இருக்கு, ஃபுட்டை செரிமானம் பண்ணுது. மலத்துவாரத்திலேயே மூத்திர துவாரத்திலேயே அப்பான வாயு இருக்கு. சர்வ இந்த மொத்தத்தையும் வியாபிச்சு வியான வாயு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த நெஞ்சில இருந்து தொண்டையில இருந்து ஹார்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உதான வாயு இருக்கு. இப்படி எல்லா வாயுக்களும் இருக்கிறதுனாலதான் இந்த இந்திரியங்கள் எல்லாம் ஒர்க் ஆகுது. இப்ப நான் கேட்கிறேன், யாரு அனுபவம் பண்றா? டச் பண்றேன். யார் அனுபவம் பண்றா?
வியானவாயு இந்த ஸ்கின்ல இருந்துகிட்டு என்ன பண்ணுது, சென்ஸ் பண்ணுது. இது ஹாட்டா இருக்கு, இது கோல்டா இருக்கு, இது சாஃப்டா இருக்கு, இது ஹார்டா இருக்கு அப்படின்னு ஸ்கின்ல இருந்துகிட்டு வியானவாயு பண்ணுது. கண்ணு காது மூக்கு வாயில இருந்து ஆஹா நல்லா இருக்கே காட்சிகள் அப்படின்னு இந்த கண்ணுல இருக்கிற பிராணன் தான் பாத்தீங்க அப்படின்னா காட்சிகளை பார்த்து போகம் பண்ணுது. காதுல இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா சப்தங்களை கேட்டு போகம் பண்றதும் அதுதான். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா சுவாமி அப்படின்னா பிரஷ்ன உபனிஷத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த இந்திரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு, அகங்காரத்தை அடைஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த பிராணன் இந்த சரீரத்தை விட்டு மெதுவா வெளியில கிளம்புற மாதிரி ஆக்ஷன் பண்ணுச்சு. அப்ப என்னாச்சு, எல்லா இந்திரியங்களும் அதோட எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டு மேல போற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சைக்ளோன் அடிச்சா பாத்தீங்கன்னா ஒரு கொட்டகை அப்படியே பறக்கிற மாதிரி. அப்ப பிராணன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா திரும்ப உட்கார்ந்துச்சு. அப்ப இந்திரியங்கள் எல்லாம் அது இடத்துல உட்கார்ந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இந்திரியங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு நமக்கு ராஜா பாத்தீங்கன்னா யாரு, பிராணன் தான் ராஜா. பிராணன் இல்லைன்னா நமக்கு ஒன்னும் இருப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சு இந்த இந்திரியங்கள்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பலிம் ஆகரந்தி, பலியை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராண தேவதைக்கு பாத்தீங்கன்னா கொடுத்துச்சு. அப்ப யாரு சுவாமி இது எல்லாத்தையும் போகம் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்கள் பாத்தீங்கன்னா உள்ள காட்சிகளை கொண்டுட்டு போய் முக்கிய பிராணன் உள்ள ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கார், பிராணநாதன் உள்ள ராஜா மாதிரி இந்த ஹிருதயத்துல பாத்தீங்கன்னா வீட்டு இருக்கிறார். அவருக்கு பாத்தீங்கன்னா கண்ணு காட்சிகளை கொண்டு போய் சுவாமி போகம் பண்ணுங்கன்னு கொடுக்குது. இந்த காதுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா விஷயங்களை சப்தங்களை கொண்டு போய் இளையராஜா மியூசிக் சுவாமி நல்லா கேளுங்க, வேதம் சுவாமி வேத பாராயணம் ரொம்ப நல்லா இருக்கு, செல்லக்கரி பிரதர் சொல்லியிருக்காங்க கேளுங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட விஷயத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணுது, காது கொண்டு போய் கொடுக்குது. நாக்கு பாத்தீங்கன்னா டேஸ்ட் பார்த்து இது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு சுவாமி நீங்க சாப்பிடுங்க சுவாமி அப்படின்னு பிராணனுக்கு ஃபீடிங் பண்ணுது. அப்ப இந்திரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள இருக்கிற பிராணனுக்கு தான் எல்லாத்தையும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்திரியம் போகம் பண்ணுதுன்னு. இல்ல இந்திரியம் இல்ல, உள்ள இருக்கிற பிராண ரூபத்துல இருக்கிற ஈஸ்வரன் தான் எல்லாத்தையும் போகம் பண்றார். எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிறது பிராணன். சகுணமா பிராணன் போகம் பண்ணுது. நிர்குணமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைத்தன்யம் பாத்தீங்கன்னா பிரகாசிக்கிறது மூலமா எல்லாத்தையும் உபச்சாரத்துக்கு சொல்றோம். நான் அறிகிறேன் அப்படின்னு இருக்கிற சைத்தன்யம் இருக்குல்ல, அந்த சைத்தன்யம் பார்த்தல் மூலமாகவே வெறும் பார்வை மூலமாகவே எல்லாத்தையும் போகம் செய்கிறதுன்னு உபச்சாரத்துக்கு சொல்லப்படுகிறது. ஏன்னா சைத்தன்யம் இல்லை அப்படின்னா எந்த ஒரு போகமும் சம்பவிக்காது. அப்ப அதனால பாத்தீங்கன்னா 13:22 ஸ்லோகம் பக்கத்துல எழுதிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 13:22 சொல்லுது, உபதர்ஷ்டானுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வர. பூத்த இதுலயே பாருங்க, சரீர பூத்த பிருத்துன்றதுக்கு அர்த்தம் இந்த இடத்துல 22வது ஸ்லோகம் 13:22 பர்த்தானே சொல்லியாச்சு. பர்த்தா பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் நம்மளை தாங்குற பர்த்தாவா இருக்கார். கணவனுக்கு பேரு பர்த்தான்னு சொல்லுவாங்கல்ல, கேரளால சொல்லுவாங்க பர்த்தான்னு. இங்க எங்க சொல்லுவாங்க, இங்கே இருக்கா பர்த்தா தானே. பர்த்தானா நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபை தாங்குறவர். ஆனா வாஸ்தவத்துல நம்மளை தாங்குறவர் யாரு அப்படின்னா பகவான் தான் நம்மளை தாங்குறார். உண்மையிலேயே பர்த்தா தாங்குறவர். அதே நேரத்துல போக்தா யாரு, சரீரத்துல இருந்து எல்லா சரீரத்துல இருந்து ஒரே ஆள் தான் சாப்பிடுறாருங்க, ஒரே ஆள் தான் சாப்பிடுறாரு. அதனால்தான் சொல்லுது பர்த்தா போக்தா மகேஸ்வர பரமாத்மா இதி சாப்யுக்தோ தேகேஸ்மின் புருஷ பரஹா. அவர் தான் பரமாத்மான்னு சொல்றோம். மகேஸ்வரன் அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல பாத்தீங்கன்னா புருஷக அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலான புருஷனா அவர் தான் இருக்கார் அப்படின்னு 13:22 பகவத்கீதையில சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல கடைசியில எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் திரும்ப சொல்லிட்டே இருக்கிறது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பலஸ்ருதியில பாத்தீங்கன்னா 19வது ஸ்லோகம், பலஸ்ருதியில 19 பலஸ்ருதியில பாத்தீங்கன்னா ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம் 20வது ஸ்லோகம். பலஸ்ருதியில 20வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா தெரியும், 19வது பேஜ் உங்களுக்கு பாராயணத்துல அனுப்புனதுல. ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம் பிருத்தக் பூதான் அநேகசக த்ரீன் லோகான் வியாபிய பூதாத்மா புங்தே விஸ்வபுகவ்யயா. புங்தே விஸ்வபுக், இந்த மொத்தத்தையும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷ்ணு தான் இருக்கிறது. மகத்பூதம் அவருக்கு பேர் தான் பெரிய பூத்தம் அவர் தான்.
அந்த பூத்தம் என்ன பண்ணுது அப்படின்னா பிருத்தக் பூத்தானி அநேக ஒரே ஒரு பூத்தம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா அநேகமா ஆயிட்டுனா ஒரே ஆள் தான் நம்ம எல்லாம் இத்தனை ஜீவராசிகளாம ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா திரீன் லோகான் வியாபிய பூத்தாத்மா. அந்த பூத்தாத்மா விஷ்ணு என்ன பண்ணார் தெரியுங்களா? இந்த 3 லோக்கங்களையும் வியாபிச்சு இருந்துகிட்டு என்ன பண்றாருன்னா புங்தே விஸ்வபுக் அவ்யயா, அவ்யய ரூபத்தில் இருந்துகிட்டு. அவ்யயம் என்ன அர்த்தம்? நாசம் இல்லாம எவ்வளவு சாப்பிட்டாலும் எதுவும் ஆகாது அவருக்கு. ஏன்னா அவர் பிரகாச சுரூபமா இருக்கார். பிரகாச சுரூபமா இருந்துகிட்டு அவ்யயம் நாசம் இல்லாதவரா இருந்துகிட்டு இந்த மொத்த விஸ்வத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நம்ம எல்லா ஜீவராசிகளும் எதையெல்லாம் போகம் பண்றோமோ அதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா போகம் பண்றது ஒரே ஒரு ஆள், அந்த விஷ்ணு மட்டும்தான். புங்தே விஸ்வபுக், அவருக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா விஸ்வபுக்குன்னு பேரு. ஏன் அப்படின்னா மொத்த விஸ்வத்தையுமே பாத்தீங்கன்னா அவர் தான் சாப்பிட்டு இருக்காரு, போகம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா போக்தான்னு பேரு, பகவானுக்கு பேரு போக்தா. அப்ப என்ன பண்ணணும்? 2 அர்த்தம் எடுக்கணும். ஒண்ணு சைத்தன்ய ரூபமா பிரகாசிக்கிறதே போகம்னு பேர். அதனாலதான் சுவாமிகளுக்கு முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பாத்திரத்துல நெய்வேத்தியத்தை வச்சு என்ன பண்ண மெதுவா ஓப்பன் பண்ணி கொஞ்சோண்டு ஓப்பன் பண்ணி அவர் கண்ணில் படுற மாதிரி தரிசனம் பண்ணா போதும், அவ்வளவுதான். சுவாமி பார்த்துக்கோ, அதான் நெய்வேத்தியம். வைதிகர்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஆகம பாடசாலையில படிச்சவங்களாவது கொஞ்சம் நல்லா நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா ஆகமத்துல படிச்ச அந்த குருக்கள்லாம் வந்தாங்கன்னா சூப்பரா நெய்வேத்தியம் பண்ணுவாங்க, பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. இந்த வைதிக மந்திரம் படிச்சவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தெரியும். வைதிக மந்திரம் படிச்சவங்கள்ட்ட எடுத்து காட்டுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இதை ஊதுவத்தியை காட்டுங்கப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊதுவத்தியை பாத்தீங்கன்னா காட்டுறதுக்கு தூப்பம் காட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா நல்லா குருக்கள்லாம் நல்லா காட்டுவாங்க, சூப்பரா காட்டுவாங்க. வைதிகம் படிச்ச மந்திரத்தை படிச்சவங்களை பாத்தீங்கன்னா போய் பூஜை பண்ணுங்க அப்படின்னா இதை பாத்தீங்கன்னா எடுத்து இப்படி காட்டுவாங்க. தூப்பம் சமர்ப்பயாமி, சுத்தி காட்டியா அப்படின்னா வேத மந்திரம் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். பகவான் என்ன பண்ணுவாரு? பார்க்கறது தான் போகம், அவர் ஸ்மெல் இல்லாம பண்ண மாட்டார். அதனால பாத்தீங்கன்னா எடுத்து இப்படி காட்டுவாங்க. நமக்கு பாக்குறதுக்கு கட்டுப்பா இருக்கு, என்னடா ஒரு நல்ல ஒரு பாவனையோட பண்ணுவேன், அதெல்லாம் தேவையில்லை. மந்திரத்தை சொல்லி இப்படி காட்டிங்கன்னாவே போதும், சுவாமி பார்க்கறதுனாலே அவர் என்ன பண்ணிடுறாரு, முடிஞ்சது. அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெய்வேத்தியத்தை இவங்களை பாத்தீங்கன்னா குருக்கள்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அற்புதமா நெய்வேத்தியம் பண்ணி வைப்பாங்க. ஆனா அதே நேரத்துல வைதிகர்கள் பாத்தீங்க அப்படின்னா போச்சு, ஒண்ணுமே நெய்வேத்தியம் பண்ணவே தெரியாது. ஏன் அப்படின்னா எடுத்து இப்படி காட்டுவாங்க. ஒரு மூடி இருக்குமா, பாத்திரத்தோட மூடி எடுத்து இப்படி திறந்து சாமிக்கு முன்னாடி காட்டிட்டு போவாங்க. பெரிய கோயில நான் பார்ப்பேன், நீட்டா ஒரு ஐயர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட போவாரு, பரிசாரகர் பாத்தீங்கன்னா கூட போயிட்டே இருப்பாரு, பெல் அடிச்சுக்கிட்டே போறோம் போன்னு. இன்னொருத்தர் பாத்தீங்க அப்படின்னா பாத்திரத்தை நெய்வேத்திய பாத்திரத்தை எடுத்து போய் ஒவ்வொரு தேவதைக்கு முன்னாடி இப்படி ஓப்பன் பண்ணி காட்டுவார். ஷோ என்னையாது ஓப்பன் பண்ணி காட்டுறீங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி எப்படி சாப்பிடுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தரிசனமாத்திரம். இப்ப இந்த லைட் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா இந்த ரூம்ல இருக்கிற 3 பேர்த்தையும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா போகம் பண்ணிக்கிட்டு இருக்கு, பிரகாசிக்கிறது மூலமா. சைத்தன்யம் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா ஃபுல்லா எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கிற சைத்தன்யம் பிரகாசம் மூலமா எல்லாத்தையும் போகம் பண்ணிட்டு இருக்கு. இது நிர்குணம். அதே சகுணமா மாறும்போது இரண்ய கர்ப்ப ரூபத்துல பிராண ரூபத்துல வாஸ்தவத்துல போக்தா யாரு அப்படின்னா பிராணன் மட்டும்தான் போக்தா. அதனால்தான் பாத்தீங்க அப்படின்னா 15வது அத்தியாயத்தை சொல்லும் போதே என்ன சொல்றோம்? பிராணாபான சமாயுக்தக பச்சாம் எண்ணம் சதுர்விதம். நான் தான் பாத்தீங்கன்னா பிராண அப்பானனை சமானமாக்கி சமான வாயுவா இருந்துகிட்டு ஜாட்டராகினி ரூபத்துல இருந்து நான் தான் சாப்பிடுகின்றேன். அப்ப ஒரே ஒரு போக்தா மட்டும்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஆச்சாரியார் சொல்றாரு, ஒரு நாமம் பாலகத்துவாத் போக்தா. ஒண்ணு இந்த சரீரத்தை பாலனம் பண்றதுனால அந்த பிராணனுக்கு பேரு போக்தான்னு பேரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம தத்துவம் எப்படி இருக்கு அப்படின்னா சதா பாத்தீங்கன்னா பரமானந்த சந்தோக. சந்தோகம்ன்றதுக்கு அர்த்தம் கணம்னு அர்த்தம், கூட்டம்னு அர்த்தம், குவியல், பரமானந்த குவியல். நான் சொல்றேன் தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல இருக்கிறத நீங்க எப்படி சொல்லுவீங்க ஆனந்தத்தை? சாமி தேன் கடல், சாமி தேன் கடல்ல நான் விழுந்த மாதிரி ஆயிட்டேன் சாமின்னு சொன்னீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஆனந்தம் சாமி. தூக்கம் தானே, தூக்கத்தை டீப் ஸ்லீப்ல வேற எதுவுமே இல்லை, வெறும் ஆனந்தம் சாமி, வெறும் ஆனந்தம் சாமி, நல்லா ஆனந்தமா தூங்குன சாமி.
ஆனந்தம் ஆனந்தம்ன்றீங்களா? என்ன சாமி ஆனந்தம்? மியூசிக் ஏதாவது இருந்துச்சா, இல்ல ஆடியோ வீடியோ ஏதாவது இருந்துச்சா? ஒண்ணும் இல்லை சாமி, வெறும் ஆனந்தமா இருந்தேன். அந்த வெறும் ஆனந்தம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கணம். ஆனந்த கணம் அப்படின்னு பேரு. கணம்னா என்ன அர்த்தம்? கூட்டம், குவியல்னு அர்த்தம். குவிச்சு வச்சிருக்கு, வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சைந்தவ கணம் அப்படின்னு சாந்தோக்கியத்துல சொல்லுது. சைந்தவ கணம் அப்படின்னா உப்பு, இந்த கடல்ல இருக்க தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி எப்படி இருக்குன்னா உப்பா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த தூக்கத்துக்குள்ளார போன மாத்திரத்துல ஒரே ஆனந்தமா இருக்கு. இதுதான் பகவானோட சொரூபம். பகவான் எப்படி ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்னா, நம்ம அனுபவிக்கிற மாதிரி விஷய போகங்களை எல்லாத்தையும் அவர் பண்றது இல்ல. அவர் போக்தாவா எப்படி இருக்காருன்னா சொரூப ஆனந்தத்தை, அதான் இங்க சொல்லுது, பரமானந்த இருக்கிறதுலயே ஆனந்தத்திலேயே சொரூபானந்தம் தான் பரமானந்தம். அந்த பரமானந்த சந்தோக, சந்தோகம் என்ன அர்த்தம்? குவியல், கூட்டம், கணம். அந்த பரமானந்த கணத்தை பாத்தீங்கன்னா சம்போகாத், சதா தன்னுடைய சொரூப சுகத்தை அனுபவம் பண்றதுனால பகவானுக்கு பேர் பாத்தீங்கன்னா போக்தான்னு பேரு. நித்திரையில உட்கார்ந்துட்டு நான் தூங்கிட்டு இருப்பாங்களா பகவானு, நம்மள மாதிரி மங்குனி மாதிரி தூங்கி போறது. கொஞ்ச நேரம் கிடைச்சா போதும், தூக்கில ஆழ்ந்து போயிடுறோம், நம்ம யாருன்னு தெரியாம போயிடுது. அப்ப பார்க்கடல்ல படத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா பகவான் பள்ளி கொண்டிருக்காருன்னா என்ன அர்த்தம்? ஆனந்த தூக்கத்துல இருக்கார் அப்படின்னு அர்த்தம். சொரூபத்துல பாத்தீங்கன்னா ஆனந்தமா இருக்கார். பூரண பிரஜையோட சொரூபத்துல பாத்தீங்கன்னா லயிச்சிருக்கார். அதை தான் நம்ம என்ன பண்றோம்? ஆனந்த துகில் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது நாம் பஞ்சமம் சதம் விப்ரதம். ஆச்சாரியார் இதோட முடிச்சுட்டார். இந்த விதமா பாத்தீங்கன்னா நாம் சகஸ்ர நாமத்துல பாத்தீங்கன்னா பஞ்சமம் சதம் 500வது நாமமானது போக்தான்ற பேர்ல முடிந்து விடுகிறது. விப்ரதம் அப்படின்னா வியாக்கியானம் செய்யப்பட்டது சொல்லியாச்சு. 501வது நாமம் வந்துருங்க. 501வது நாமம் கபீந்திரகா அப்படின்னு பேர். கபீந்திரக அப்படின்னா என்ன அர்த்தம்? கபி சப்தம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. யானைக்கு பேரு கப்பின்னு பேரு, குதிரை குரங்குக்கு பேரு கப்பின்னு பேரு. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கபீன்ற சப்தம் பல இடத்துல பல விதமா உபயோகப்படுத்துது. கபின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல கபின்ற வார்த்தை வராகத்தையும் குறிக்கும். கபி பன்னி, எதெல்லாம் கருப்பா இருக்கோ அதெல்லாம் குறிக்கும். கருப்பு குரங்கு, கருப்பா இருக்கிற யானை, கருப்பா இருக்கிற பன்னி, இதெல்லாத்துக்கும் பேரு கபி கபி கபின்னு பேரு. இந்த இடத்துல கபி இந்திரக, கபி இந்திரகன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆச்சாரியார் சொல்றாரு இந்திரகன்றதுக்கு அர்த்தம் பெஸ்ட்னு எடுங்க, சிறந்ததுன்னு எடுங்க. சிறந்த வராகத்தோட வடிவை கொண்டவர் கபீந்திரக. பகவான் என்ன பண்ணார்? வராக அவதாரத்தை எடுத்துக்கிட்டார். அதனால்தான் கபீந்திரகன்றதுக்கு அர்த்தம் வராக அவதாரமா இருந்தவர். பாஷிகார் என்ன சொல்றான்னு பார்ப்போம். கபிஸ்ச அசௌ இந்திரஸ்ச இதி கபிர் வராக. ஆச்சாரிய தெளிவா போட்டார். கபிர்ன்ற சப்தம் கபிஹி அப்படின்றது எதை குறிக்குது? வராகம். அந்த வராகம் எப்படிப்பட்டது அப்படின்னா கபியாகவும், பகவான் எப்படி இருந்தார்? கபின்னு சொல்லக்கூடிய வராகமாவும் அவதாரம் எடுத்தார். கூடவே இந்திரஸ்ச, இந்திரஸ்ச அப்படின்றதுக்கு அப்பமே ஈஸ்வரன் எடுத்திருக்க. ஈஸ்வரனை குறிக்கிற சப்தம் இந்திரன். இந்த வராக அவதாரத்தை எடுத்துக்கிட்ட ஈஸ்வரனுக்கு பேரு கபீந்திரக அப்படின்னு பேரு. கபியாகவும் வராகவமாகவும், அசௌ இந்திரஸ்ச இந்திரனாகவும், இந்திரனா ஈஸ்வரனாகவும் உண்டான காரணத்தினால பகவானுக்கு பேரு கபீந்திரகன்னு பேரு. வராக அவதாரம். கபிர் வராக, கபிர்ன்ற சப்தம் வராகத்தை குறிக்கக்கூடியது. பன்றி அவதாரம். வராகம் வபுர் அஸ்திதக, வபுர் ஆஸ்திதக கபீந்திரக. வராகம் வபுகு, பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா வராகம் வபுகுனா சரீரம்னு அர்த்தம். வராகம் என்ற சரீரத்தை பாத்தீங்கன்னா ஆஸ்திதக அப்படின்னா சரீரத்தை எடுத்தவரா இருந்தார். அதனால அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா கபீந்திரக. எடுத்தவர் யாரு? ஈஸ்வரன். என்ன அவதாரம் எடுத்தார்? வராகம்ன்ற சரீரத்தை தாரணம் பண்ணிக்கிட்டார். அதனால கபியாவும் இருந்தார், வராகமாவும். ஆனா இருந்தவர் யாரு? ஈஸ்வரன். அதனால அவருக்கு பேர் கபீந்திரகன்னு பேர் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கபீனா ரெண்டாவது மீனிங் சொல்றார். ஒண்ணு கபிக்கு அர்த்தம் வராகம், ரெண்டாவது கபின்ற அர்த்தம் ரொம்ப பிரசித்தமான அர்த்தம். குரங்குங்களுக்கு எல்லாம் பேர் கபின்னு பேர். ஆச்சாரியர் சொல்றார் கபீனாம், கபிகளுக்கு. கபிகள்னா என்ன அர்த்தம்? வானரனானாம்.
வானரம் எல்லாம் இருக்குல்ல, வானரம்னா குரங்கு. இந்த குரங்குக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரக கபீந்திரம். குரங்குக்கெல்லாம் தலைவன் யாரோ அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா கபீந்திரக. குரங்குக்கெல்லாம் தலைவன் யாரு? ராமர் தான். எல்லா கோயில்லையும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வச்சிருக்கோமே, ஹனுமனை வந்து தூக்கி முன்னாடி வச்சுட்டோம். ஹனுமனை எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா குரங்குகள்லாம் ராமனை சேவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா கபீந்திரோ அப்படின்றதுக்கு அர்த்தம் ராகவோ வா போட்டாச்சு. ராகவன் சுவாமி தான் வந்து இப்ப ராமச்சந்திரமூர்த்தி தான் வந்து பாத்தீங்கன்னா கபீந்திரகா அப்படின்ற அர்த்தத்தை சொல்லப்படுது. கபிகள் அப்படின்னா குரங்கு, குரங்குக்கெல்லாம் தலைவன் யாரோ அவனுக்கு பேர் கபீந்திரக. ராமச்சந்திரமூர்த்தி சொல்லியாச்சு. ராகவகா 502வது நாம பூரி தட்சிணக அப்படின்னு பேர். பூரி தட்சிணகன என்ன அர்த்தம்? 2 அர்த்தம் இதுல வருது. பூரி தட்சிணகன என்ன அர்த்தம் அப்படின்னா ஏராளமான தட்சணைகளை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தவர் அப்படின்றது. பொதுவான 2-3 இந்த இதுக்கெல்லாம் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வியாக்கியானம் பண்றவங்களோட குஷலத்தன்மைன்னு சொல்லுவோம். நான் ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி கம்பேர் ஸ்டடிஸ் இருக்கு, அவங்களோட ஞானம் எப்படி இருக்கு, அதுதான் முக்கியமானது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னன்னா, ஒன்று தாத்து அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும், பிரத்யம் தெரிஞ்சிருக்கணும் கிராமர் ரூல் படி. அதுக்கு அடுத்தது முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது நிறைய நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா புராணம், இதிகாசம், உபனிஷத்து, அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஒரு சப்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் சொல்லுவார். இப்ப ஞானகம்யகன் இருக்குன்னு வச்சுங்களேன். நிறைய பேர் யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஞானகம்யன்னு எடுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்க போட்டோம், அதை வந்து விசார பதமா கொண்டுட்டு வந்துட்டோம். மனநத்துக்காக நம்ம கொண்டு வந்தோம், விசாரம் பண்ணிட்டோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. அப்போ ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நாலேஜ், சொல்றவங்களுடைய சாமர்த்தியம். இப்ப இந்த பூரி தட்சிணகன்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் விதவிதமா சொல்றாங்க. என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னா, நிறைய தட்சணைகளை கொடுத்தவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இதை பேசிக்கா வச்சுங்க. பாஷிக்கார் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பூரையோ அப்படின்னு அர்த்தம்னா, பூரி அப்படின்னா என்ன அர்த்தம், பக்தியாகன்னு அர்த்தம், அநேகம் அர்த்தம், நிறைய. பூரின்றதுக்கு அர்த்தம் நிறைய தட்சணை. யஜ்ய தட்சிணாக, யஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா தட்சணை கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்கு. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமா இதை வந்து நாங்க ரொம்ப பிரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஒரு பிரீஸ்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன், நான் எந்த ரொம்ப கம்மியா கர்மகாண்டம் ரொம்ப கம்மியா தான் பண்ணியிருக்கேன். ஆனா நான் பண்ண கர்மகாண்டம் எதை பண்ணியிருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று கேட்டுருவேன். ஒரு ஹோமத்துக்கு வந்து ஒருத்தர் வராங்கன்னு வச்சுங்களேன், இப்போ கூட ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். ஒரு ஹோமமோ ஒரு பிரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணர்கள் அப்படின்னு யாரு ஒரு காரியத்தை பண்ணினாலும், ஒரு சின்ன பூஜை பண்ணினாலும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுப்பேன். முதல்ல ஒரு 5000 ரூபாய் ஒரு ஹோமத்துக்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி அப்படின்ட்டு நாங்கள் பேரம் பேசுறதோ இது பண்றதோ பண்ணவே கூடாது பிராமணர்கள் இடத்துல. அடுத்தது என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூரி தட்சிணக அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதம் யாருனால காப்பாற்றப்படுது, பிராமணர்கள்னால. அப்போ இவங்க நல்லா இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா, இப்போ அதனால தான் இப்போ நிறைய என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70s வரைக்கும் என்ன ஆச்சுன்னா ரொம்ப மோசமாக போச்சு. தரித்திரம் எல்லா இடத்துலையும், பிராமணர்கள் வீட்டிலெல்லாம் தரித்திரம். மோசாதமும் அப்பளமும் சுட்ட அப்பளமும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்குமே எல்லாம் ஃபாரின் போயாச்சு. இப்போ பிரயோகத்துக்கு ஆள் இல்லை. யோசிச்சு பாருங்க, இப்போ வந்து கோயிலில் வந்து பூஜை பண்ணுறதுக்கோ வேத பாடசாலையிலேயே ஆள் இல்லாமல் இருக்கு. பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வருமானம் இல்லை. அப்போ வருமானத்துக்காக தான் என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் போங்க இப்போ ஐடி ஃபீல்டுக்கு போயிடுறோம், நாங்கள் அமெரிக்கா போய் செட்டில் ஆகிட்டாங்க எல்லாரும். அப்போ உண்மை தானே அது. அப்போ இங்கேயே ஒருத்தர் ராஜாவாக இருக்கிறவர் ஒழுங்காக பிராமணர்களை பராமரித்து வேத பாடசாலைக்கு என்னெல்லாம் உண்டோ, வைதிகத்தில் இருக்கிற பிரயோகம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் உரிமை உண்டோ எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க எதுக்கு வெளில போகிறாங்க, போயிருக்க மாட்டாங்க. அவங்க கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்களை ரட்சணம் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, 5000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமத்துக்கு சொன்னாங்கன்னா, எஸ் பாஸ் தந்துடுறோம், நீங்கள் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் எடுத்து கொடுத்துரு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, பூரி தட்சிணா. இந்த பிராமணர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யஜ்யத்துல வந்து பார்த்தீங்கன்னா தட்சணைகள் வந்து பார்த்தீங்கன்னா அநேக தட்சணைகளை கொடுக்கறது. தர்ம மரியாதாம் தரிசயத்தக. இப்ப நானே வந்து ஒரு சின்ன சாதாரண கொஞ்சம் தர்மசாஸ்திரம் படிச்ச நானே இதை பண்றேன் அப்படின்னா, பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணியிருப்பார். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கர்ம காண்டங்களை, ஏன்னா கிரகஸ்தரா இருந்தார்ல, கிரகஸ்தரா இருந்து நிறைய யாகங்கள்லாம் பகவானும் பண்ணியிருக்கார். எங்க ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணத்துல ராமர் பண்ணதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணர் நிறைய தர்ம காரியங்கள் பண்ணியிருக்கார். அப்போ ஹோமங்களும் பண்ணியிருப்பார்.
அப்ப அந்த யஜ்யங்கள்ல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தர்ம மரியாதை, இந்த தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா காக்கணும் ரட்சிக்கணும்ன்றதுக்காக காட்டுபவராக என்ன பண்றார், யஜ்யம் குருவதோ, யஜ்யம் செய்கின்ற அந்த பிராமணர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தட்சணைகளை வந்து பாத்தீங்கன்னா வித்யந்த இது கொடுத்த காரணத்தினால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பூரி தட்சிணகன்னு பேர். அப்ப பூரி தட்சிணகன்னு என்ன அர்த்தம், பிராமணர்களுக்கு அதிகமான நல்ல தேவையான தட்சணைகளை கொடுத்தவர் பூரி தட்சிணகன் பகவானுக்கு பேரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராமண ரூபத்துல இருந்துகிட்டு அநேக தட்சணைகளை வாங்குற காரணத்தினால பிராமண ரூபத்துல யார் இருக்கா, அந்த பகவான் தான் இருக்கார். அப்ப பிராமண ரூபத்துல இருந்து தட்சணைகளை நிறைய வாங்குறதுனால பூரி தட்சிணக அப்படின்னு பகவானுக்கு பேரு. ரெண்டு அர்த்தத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம். இதோட வந்து பாத்தீங்கன்னா 502வது நாமம் முடிஞ்சது. 53வது ஸ்லோகத்துல பகவானுக்கு 9 நாமங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். படிச்சுக்கோ. ஓம் உத்தராய நமஹ, ஓம் கோபதயே நமஹ, ஓம் கோப்த்ரே நமஹ, ஓம் ஞானகம்யாய நமஹ, ஓம் புராதனாய நமஹ, ஓம் ஷரீரபூதப்ருதே நமஹ, ஓம் போக்த்ரே நமஹ, ஓம் கபீந்திராய நமஹ, ஓம் பூரி தட்சிணாய நமஹ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம இதி. ஒரு வாட்டி விட்டுட்டனோ. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம இதி. ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாப்பதயே நமஹ. ஓம் ராம 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 ராம. மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத புத்தியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஓம் நாராயண நாராயண நாராயண. கபீந்திரக சொல்லியாச்சு. குரங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமனோட இதையும் சொல்லியாச்சு. போதும் ஜி. இனிமேல் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் லீவு. குறைஞ்சபட்சம் 1 மாதம் நான் சும்மா சொல்கிறேன். ஒரு 20 நாள் 25 நாள் வரைக்கும் லீவு. ஏன்னா எத்தனாம் தேதி முடியுது? 28ஆம் தேதி முடியுது இல்லை? அக்னி நட்சத்திரம் 27. அப்போ 27ஆம் தேதி உங்களுக்கு மெசேஜ் போடுறேன். அப்போ ஒரு நாள் 2 நாள் கழிச்சு ஆரம்பிச்சிடலாம். அப்போ ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட்டில் அதெல்லாம் போயிட்டே இருக்கும். அது போயிட்டு இருக்கோம். யோக சூத்திரம் ஒரு 10 நாள் கழிச்சு கூட நிப்பாட்டிக்கலாம். காலையில் வந்து பிரச்சனை இருக்காது, ஹீட் அதிகம் இல்லை. அது பாட்டு போயிட்டே இருக்கு. ஒரு சுவாத்தியாயம் ஒரு கீதா கிளாஸ் மட்டும் போயிட்டே இருக்கட்டும். மற்ற இது இப்போ 1 மாதம் லீவ் விட்டாச்சு. 2வது கிளாஸ் வந்து யோசிக்கலாம் எப்படின்னு பார்த்து. ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு மெசேஜ் வரும், அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் போகும்.